ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் இரட்டை இலை இருக்குதுன்னா திமுகவோட வெற்றி என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒன்றுபட்ட அதிமுக இருந்த காலகட்டங்களில் எல்லாம் திமுக வெற்றி பெற்றதே இல்லை, தோல்வி தான் அடைந்திருக்கு. இந்திய அரசியலையே மிக கேவலமாக அவதூறாக விமர்சிக்கப்பட்ட முதல் அரசியல்வாதி ஜெயலலிதா. டிக்ஷனரியில் இருக்க எல்லா கட்ட வார்த்தையும் சொல்லி ஒவ்வொருத்தனும் திட்டினான். ஆனால் அத்தனை பேரையும் அந்த அம்மா உள்ளே சேர்த்தாங்க. அந்த அம்மா விடுவா நீங்கள் பெரிய தலைவர். இப்போயாவது எடப்பாடி உணரணும். மாறா அவர் உணராமல் இருந்து ஓபிஎஸ் வெளியில் விட்டார்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் அவரால் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தணும். 10 தொகுதியில் கெடுத்தா கூட பூச்சுங்க. அடுத்த தேர்தல் ஃபோட்டோ ஃபினிஷில் தான் முடியும். ஒரு அதீதமான நம்பிக்கையில் எடப்பாடி இருக்கிறாரு. நம்ம எப்படியான கூட்டணி ஜெயிச்சிடலாம், நம்ம விஜய் தாங்க ஓட்ட பிரிக்கிறாரு, நம்ம இங்கே ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதெல்லாம் சும்மா கதைங்க. அப்படின்னா மெதப்பில் ஸ்டாலினும் இருக்கக்கூடாது, எடப்பாடி இருக்கக்கூடாது. ஆனால் 2 பேர் இருக்காங்க. ஸ்டாலின் இருந்தால் கூட அதை புரிஞ்சுக்கலாம். அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, 3 வெற்றி அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரமும் இல்லை, கட்சியும் உடஞ்சிருக்கு, 3 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் அதே இடத்துல சசிகலாவும் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட், அவங்க மாசத்துல ஒரு நாள் தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதில் வச்சு சொன்னப்போ இன்னமும் நான் ஏடிஎம்கே கைப்பற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு தோனியிலே சசிகலா பேசிட்டு வர நடக்க போகிறத பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக பேசுகிற விஷயம்னு நினைக்கிறோமா, இல்லை அதில் உள்ளர்த்தத்தோட சசிகலா செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு உள்ளர்த்தமும் இல்லை. அவங்க கனவுலகில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் மறுக்கிறது. நான் ஒன்று சேர்த்துருவேன்னு பேசுகிறாரு. என்னென்னமோ பேசுகிறாங்க அந்த அம்மா. அது ரொம்ப சிரிப்பாக இருக்குது அதை பார்த்தாலே. ஒன்றுமே கிடையாது. அவங்க கட்சி அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அதிமுகலாம் நேற்று வைகோ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பேசின ஒரு விஷயம் தான். அவர் பாஜகவிற்கு போவதற்கான ஒரு முயற்சிகளை துரை வைகோ எடுத்துகிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாமே சொல்லப்பட்ட ஒன்றா தான் இருந்துச்சு. ஆனால் வைகோ நேற்று ஒரு மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு, அப்படி பேசுகிறவங்களுடைய நாக்கும் கைகளும் அழுகிவிடும் அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவர். அவர் இந்த மாதிரி அழுகுறதுனா எத்தனையோ பேருக்கு அழுகிருக்காங்க. இப்போ தாம் பேசின வார்த்தைகள் பின் வாங்கினார. நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ராமதாஸ் உள்ளே வருவதற்கு திமுக திரும்பவும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் ஹைலைட், நேற்றைய கூட்டத்தோட ஹைலைட். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இப்போ தொடர்ந்து அந்த பயணம் போயிட்டு இருக்காரு. 35 நாட்களை கடந்து அது போயிட்டு இருக்கிறது. ஏறத்தாழ மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி இன்னைக்கு ஆற்காடு வரைக்கும் சுற்றி வடக்கு மண்டலம் தென் மண்டலம் எல்லா பக்கமும் போயிட்டாரு. போகிற இடங்களில் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு க்ரௌடு ஃபார்ம் ஆகுது. இதுவரை கட்சி செயல்படாமல் இருந்ததாக அறியப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தொண்டர்கள் இப்போ கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது. போகிற இடத்துலையும் நிறையா விஷயங்களை பற்றி எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறதுங்கிறதையும் சொல்கிறாரு, ஏற்கனவே செஞ்சதையும் சொல்கிறாரு, திமுகவுக்கு எங்கெங்கே கவுண்டர் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்து ஒரு சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்லதொரு முயற்சி தான் இது. எதிர்கட்சி பலவீனமாக இருந்ததுன்னா ஜனநாயகத்துக்கு ஆபத்து. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ஜனநாயகத்தால் ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபம், இன்றைய சாபம் எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது. ஆகவே ஓரளவு மக்களிடம் அவர் பேசுகிறார். போராடலாம், ஓரளவு கூட்டம் வருது. காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டமாக இருந்தாலும் காசு கொடுத்தாலும் வரத்துக்கு ஆள் வேணும். இப்போ பிஜேபி கிட்ட இல்லாத துட்டு இல்லை. ஆனால் பிஜேபியால் இப்படி கூட்டத்தை கூட்ட முடியாது. காசு கொடுத்து கூட்டினதுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அவருடைய அந்த பயணம் வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டியது. ஒரு எதிர்கட்சியாக அவங்க தங்களுடைய கடமையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பட் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் அவரே தடுத்து கொண்டிருக்கிறார். விடலை. ஆமாம், ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் இரட்டை இலை இருக்குதுன்னா திமுகவோட வெற்றி என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒன்றுபட்ட அதிமுக இருந்த காலகட்டங்களில் எல்லாம் திமுக வெற்றி பெற்றதே இல்லை, தோல்வி தான் அடைந்திருக்கு. அதிமுக உடஞ்சி இரட்டை இலை சிம்பல் முடக்கப்பட்ட காலகட்டங்களில் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சில நேரங்களில் தப்பி பழித்திருக்கிறார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் அதிமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பணும். இப்போ ஓபிஎஸ்ஸை அவர் திரும்ப தொடர்ந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். உங்கள் காலில் விடணும் சேர்த்துக்கோங்கன்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் பொது மேடையிலேயே காஞ்சிபுரத்தில் கதறார். அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் தொண்டர்களை காயப்படுத்தக்கூடாது. ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது. அந்த அம்மா அந்த மாதிரி பேசினவங்களெல்லாம் தான் கூட சேர்த்தாங்க. இந்திய அரசியலையே மிக கேவலமாக அவதூறாக விமர்சிக்கப்பட்ட முதல் அரசியல்வாதி ஜெயலலிதா. டிக்ஷனரியில் இருக்க எல்லா கட்ட வார்த்தையும் சொல்லி ஒவ்வொருத்தனும் திட்டினான். ஆனால் அத்தனை பேரையும் அந்த அம்மா உள்ளே சேர்த்தாங்க. அந்த அம்மா விடுவா நீங்கள் பெரிய தலைவர். பதவியும் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அந்த மனசையும் உங்களுக்கு இல்லை. எடப்பாடி ஓபிஎஸ்ஸையும் தினகரன் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாருன்னா அதை சொல்லுங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்க அது உருவெடுத்தது என்றால் இரட்டை இலைன்ற சிம்பல்
ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா சின்ன குட்டி கட்சிங்க கூட 4 கட்சியோட சேர்ந்தா கூட அவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியும். அப்படி இல்லை, ஓட்டு சதுரி கிடக்குது, ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ்ஸால் வந்து அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் சதிக்க முடியும். ஒரு 20 தொகுதியில் ஓபிஎஸ் இவர் ஓட்டை உடைக்கிறாருனா கூட இவருக்கு டப்பா டான்ஸ் ஆடிடுவாங்க. கஷ்டம்தான் உங்களுக்கு, மிக ஒரு இடத்துல வந்து வலிமை இழக்கிறோம் நம்ம. ஆமாம், உங்களுக்கு வந்து மிக மிக கடினமான ஒரு சுச்சுவேஷனாக மாறிடும். ஒன்றுபட்ட அதிமுக தான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு மிக மிக அவசியம். இப்போயாவது எடப்பாடி உணரணும். அவர் உணராமல் இருந்து ஓபிஎஸ் வெளியில் விட்டார்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் அவரால் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். 10 தொகுதியில் கெடுத்தா கூட பூச்சுங்க, அடுத்த தேர்தல் வந்து ஃபோட்டோ ஃபினிஷில் தான் முடியும். அதனால் 10 தொகுதியில் தோத்தா கூட உங்களுக்கு கதை முடிஞ்சிடும். ஒரு அதீதமான நம்பிக்கையில் எடப்பாடி இருக்கிறாரு. நம்ம எப்படியான கூட்டணி ஜெயிச்சிடலாம், நம்ம விஜய் தாங்க ஓட்ட பிரிக்கிறாரே, நம்ம அங்கே ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில். அதெல்லாம் வந்து சும்மா கதைங்க. அப்படின்னா மெதப்பில் ஸ்டாலினும் இருக்கக்கூடாது, எடப்பாடி இருக்கக்கூடாது. ஆனால் 2 பேர் இருக்காங்க. ஸ்டாலின் இருந்தால் கூட அதை புரிஞ்சுக்கலாம். அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, 3 வெற்றி அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரமும் இல்லை, கட்சியும் உடஞ்சிருக்கு, 3 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த அதீதமான நம்பிக்கை என்பது ஆபத்தானது, அதிமுகவுக்கு மிக மிக ஆபத்தானது. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். யுனைடெட் ஏடிஎம்கே வித் 2 லீவ் சிம்பல், ஒன்றுபட்ட அதிமுக இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தால் சிறிய லெட்டர் பேடு கட்சிகளை சேர்த்துக்கிட்டால் கூட அவங்களால ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். அப்படி ஆனால் சேராமல் பிரிஞ்சு கடந்து 4 ஓட்டு உடையுது, கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இல்லை, பிஜேபியால் பிரச்சனைனா ஏடிஎம்கேவில் ஒன்றும் போடணும். திமுக ஜே 4 முனை போட்டியில் ஜேன்னு ஜெயிச்சு முன்னால் வந்து உட்காரும். ஆனால் அதே இடத்துல வந்து சசிகலாவும் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட், அவங்க மாதத்தில் ஒரு நாள் தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதில் வச்சு சொன்னப்போ இன்னமும் நான் ஏடிஎம்கே கைப்பற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு தோணியிலே வந்து சசிகலா பேசிட்டு வர நடக்க போகிறத பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக பேசுகிற விஷயம்னு நினைக்கிறோமா, இல்லை அதில் உள்ளர்த்தத்தோட சசிகலா செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு உள்ளர்த்தமும் இல்லை, அவங்க கனவுலகில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் மறுக்கிறது. நான் ஒன்று சேர்த்துருவேன்னு பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாங்க அந்தம்மா. அது ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது அதை பார்த்தாலே. நீங்கள் ஒன்றுமே கிடையாது, அவங்க கட்சி வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை. முழுக்க எடப்பாடி கிட்ட போயிடுச்சு, மீதி இருக்கவன் ஓபிஎஸ் கிட்ட இருக்கான், கொஞ்சம் பேர் தினகரன்கிட்ட போயிட்டான். டிடிவியே சசிகலாவை ஏற்றுக்கலைங்கிறாங்க. அப்புறம் அந்தம்மா எங்கள் அதிமுகவை கைப்பற்றுவது. ஸோ அவங்க ஏதோ ஒரு கனவுலைகள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை நம்ம பெரிதுபடுத்த தேவையில்லை. அவர் பேசிட்டு போட்டோம். ஓபிஎஸ் ஒரு வேளை வந்து கடைசியில் எதுவுமே இல்லைன்னா தனிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. அவர் தனிச்சு போனார்னாலே அதிமுக ஆபத்து. அவர் ஒரு 20 தொகுதியில் ஓட்ட உடைச்சா, 10 தொகுதியில் உடைச்சா கூட அதிமுக பாதிப்பை தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஃபோட்டோ ஃபினிஷ் தான் அடுத்த எலெக்ஷனில் நெக் அண்ட் நெக் தான் வரப்போகுது. ஒரு ஓட்டை கூட சிந்தாமல் செத்தராமல் அல்லணுன்னு திமுக பார்க்குது இல்லை. இன்றைக்கி எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்கல்ல. எலான் மஸ்க் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தா அவங்களே கூட சேர்த்துக்குருவாங்க. அந்த லெவலில் இருக்குது திமுக. அதுதான் சரியான அணுகுமுறை. ஆனால் நீங்கள் வந்து எல்லாரையும் எட்டி வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யார் வருவா அவங்கக்கிட்ட? அதனால் இது எடப்பாடியோட அணுகுமுறை மாற வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்றுபட்ட அதிமுக இரட்டை இலை சின்னத்துடன் என்றால் சிறிய கட்சிகள் 4 கட்சிகளை வைத்து கூட அவர்களால் திமுகவை வீழ்த்திவிட முடியும். இல்லை என்றால் திமுக வெற்றி 4 முனை போட்டியில் திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மதிமுகலாம் நேற்று வைகோ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பேசின ஒரு விஷயம் தான். அவர் வந்து பாஜகவிற்கு போவதற்கான ஒரு முயற்சிகளை வந்து துரை வைகோ எடுத்துட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாமே வந்து சொல்லப்பட்ட ஒன்றா தான் இருந்துச்சு. ஆனால் வைகோ நேற்று ஒரு மீட்டிங்கில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு, அப்படி பேசுகிறவங்களுடைய நாக்கும் கைகளும் அழுகிவிடும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவர். அவர் இந்த மாதிரி அழுகுறதுனா வந்து எத்தனை பேருக்கு அழுகிருக்கும். தாம் பேசின வார்த்தைகள்லேருந்து பின் வாங்கினார. நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. கருணாநிதி வீட்டில் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு வந்து 2006 கோபாலபுரத்தில் கீழே இறங்கி வந்து திமுகவோட கூட்டணி 18 சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கார் ஏறி அப்படியே பாய்ஸ் கார்டன் போய் ஜெயலலிதா கூட போய் 40 சீட்டு வாங்கிட்டு போனார். இப்படி பேசியவர்களுக்கு எது அழுகும்? அதனால் இதெல்லாம் பொலிட்டிக்கல் கமெண்ட்டுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறோம். முதல்ல அவர் மகனை அவரை கட்டுப்படுத்த சொல்லுங்கள், அப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறாரு? மோடி எதிர்க்க ஒரு மகன் பார்த்தாரு. இன்னமும் அவங்களுடைய உள்ளரங்க கூட்டங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க. இது ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் திமுகவோட. நிரந்தரமாக வந்து அவங்களால வந்து அஃப்கோர்ஸ் அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு திமுகவோட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், நான் ஒப்புக்கொள்கிறேன். மற்றபடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அதீதமான வார்த்தைகள். எப்பயுமே வந்து எக்ஸஸாக தான் அவர் பேசுவார். அது சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதை காமெடியாக தான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரை இல்லாதவர்களுக்கு முதலமைச்சர்னுடைய திருமண விழா ஒரு இதான ஒன்று அனிவர்சரிக்காக வந்துட்டு இடதுசாரிகள் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகள்லாம் போய் நேரடியாக முதலமைச்சர் வீட்டில் போய் அதை வாழ்த்து சொல்கிறது வந்து இப்போது நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி நடந்திருக்கா? நேற்று நடந்தால் தான் இது. திருமண நாள் வாழ்த்துக்கள் சகஜமானவை தான். அதில் வந்து கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் போனதில் அது ஒரு புதிய நிகழ்வு. எனவே நீங்கள் அதை திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் முதலமைச்சருக்கு சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. பட்
அதில் இருக்க அரசியலையும் நம்ம பார்க்க தான் வேண்டியிருக்கு. யூஆர் ரைட். அது அவங்க நேற்றைக்கு அந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சோன்னா அதுக்கும் டிஸ்கஷனும் ப்ளஸ் முதலமைச்சருடைய திருமண நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஐ திங்க் அது 50வது திருமண நாள் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது கூட்டணி கட்சிகள் வந்து அனுதினமும் தங்களுடைய விசுவாசத்தை ஸ்டாலினுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் செயற்கையாக தான் இருக்குது. ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ போய் எதுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. புதிதாக இவர்கள் வந்து விளம்பர யுக்திகளை கையாளுகிறார்கள். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இது வரைக்கும் நடக்காதது இப்போ ஏன் நடக்குது? பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்துவாங்க. அது நடக்கிற நாளுக்கு வாழ்த்துறதுன்றது வந்து இன்ட்ரெஸ்டிங், தப்பு ஒன்றும் இல்லை. பட் அதில் இருக்க அரசியலையும் நம்ம வந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்தில் வந்து புதிய கட்சிகள் வரும் என்று அவர் அறிவித்ததாகவும் உங்களை முடிவை நாங்கள் கட்டுப்படுகிறோம் எல்லோரும் சொல்லிட்டாங்கன்றாங்க. ஸோ தேமுதிக ராமதாஸ் 2 பேரையும் உள்ளே இழுக்கிறதுக்கான உடைந்த பாமகவில் ஒரு பிரிவையும் தேமுதிகவையும் உள்ளே இழுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக்கி கொண்டிருக்கின்றன. அதற்கு அதை வந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஸ்டாலின் அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ராமதாஸ் உள்ளே வருவதற்கு திமுக திரும்பவும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் ஹைலைட், நேற்றைய கூட்டத்தோட ஹைலைட். முதலமைச்சருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக நானே தான் வந்து நிறுவனராகவும் தலைவராகவும் செயல்படுவேங்கிறத வந்து புதுச்சேரியில் உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசிட்டாரு. நல்லா அவரும் ஒரு க்ரௌடை வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. திமுகவை வந்து ராமதாஸ் அவர்கள் விரும்ப காரணம் கடைசிக்கா இப்போ வந்து மாறி மாறி பல்ட்டி அடித்தார். குட்டிக்காரன் அடிக்கிறதுல ராமதாஸை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தலித் விரோத அரசியலை ராமதாஸ் மேற்கொண்டு இருக்கும்பொழுது அவருக்கு திருமாவளவன் வைத்த பெயர் அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ். இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், ஒரே நேரத்தில் 2 பேரோட பேசுவார். யாருக்கு பேரம் அதிகமாக படியுதோ அங்கே போயிடுவார். அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப விசித்திரமாக சொல்லுவார். கார் ஓட்டி கொண்டு போகும்போது ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கையை காமிச்சு வண்டியை நேராக விட்டுருவார். இதுதான் ராமதாஸ். ஸோ திமுக வந்து இன்றைக்கி பலமாக இருக்குது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். திமுக பக்கம் ஏன் ராமதாஸ் வருகிறார் என்றால் ஒரே பதில் தான், பணம் பாதாளம் வரை பாயும். வாக்குகள் பாயுமான்னு தெரியாது. ட்ரெடிஷ்னல் பாமக ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு. ராமதாஸ் வேணால் போகலாம், ஓட்டு போகாது. ஓட்டு எங்கே போகணுன்றது தான் கேள்வி. ஏன்னா அது அன்புமணியோட பெயரும் நாரி போய் கிடக்குது இன்றைக்கி. அதனால் அது ஓட்டு விஜய்க்கு கொஞ்சம் போகும், சீமானு கொஞ்சம் திமுகவுக்கு போகும், கொஞ்சம் அண்ணா திமுகவுக்கும் போகும். கட்சி கதை முடியுது. அப்பா அம்மா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான். என் காலை பிடிச்சின்னு மகன் அழுதான், மருமக ஒரு காலையும் மகன் ஒரு காலையும் பிடிச்சின்னு அழுதாங்க, பிஜேபியோட போகலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்கணுன்னாங்க. அதான் நம்ம சொன்னோம்ல, அப்பா பார்த்தாரு, மகனுக்கு கொல்லி வைக்க முடியாது, அது எந்த அப்பாவாலையும் முடியாது. மகனுக்கு கொல்லி வைக்க முடியாது, கட்சிக்கு கொல்லி வச்சிடலான்னு முடிவு பண்ணி பாமக கொல்லி வச்சிட்டாரு. மகனும் கொல்லியை வந்து கட்சிக்கு வச்சிட்டாரு. அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து பாமக கொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கட்சி கதை முடிஞ்சிச்சு. மகளையும் கொண்டு வந்து கட்சியினுடைய என்னங்க இதெல்லாம் அரசியல்? நான் கேட்குறேன், பாமகவினுடைய அரசியல் அருவருப்பா இல்லை, மனராட்சியா இது? அந்த அம்மா இது வரைக்கும் அரசியலே இல்லை, கிடையாது. அன்புமணி ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க பேர் சௌமியா. அந்த அம்மாவது இந்த பசுமை தாயகன் ஏதோ ஒரு NGO ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. 15 வருஷம் 20 வருஷம் செயல்பட்டு இருக்காங்க. இந்த அம்மா இவங்க டாக்டர் காந்திமதி இவங்க பாலிடிக்ஸ்லேயே வந்தது கிடையாது. இவங்களை யாரும் பார்த்தது கூட கிடையாது. அவங்க குடும்ப உறுப்பினர்களை தவிர கட்சிக்காரவனா பார்த்துருக்கலாம். மக்கள் இவங்களை பார்த்ததே இல்லை. அந்த அம்மா இன்னைக்கு ராமதாஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இது இப்போ குடும்ப சொத்து இல்லையா? அப்போ சொத்து தகராறு தானே இது. மக்கள் பிரச்சனையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, ஃபேமிலி ப்ராப்ளம். சொத்து தகராறு கொண்டு வந்து ஏங்க தெருவில் வைக்கிறீங்க? உங்கள் சொத்து தகராறு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லை கோர்ட்டில் போய் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப தகராறை குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோங்க, சொத்து தகராறை குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. எதுக்கு அதை நடுத்தரில் கொண்டு வந்து வைக்கிறீங்க? உங்கள் ஓட்டு வாங்கி மொத்தமாக காலி. விஜய் ஒரு பக்கம் அள்ளி போட்டார், ஒரு பக்கம் அது பிஜேபிக்கு போயிடுச்சு. கொஞ்சம் அதிமுக, பெரும்பாலும் அதிமுக போகுது. நீங்கள் இனிமேல் ஒன்று சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, தனியாக நின்னீங்கன்னா செல்லா காசு தான். இப்போ எல்முருகன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். திமுகவில் வந்து மற்ற கட்சியிலேருந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, வந்து இணையெல்லாம் போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா திமுகவுக்கு நிறைய பேர் போய் இணைஞ்சிட்டு இருந்ததை பற்றி நம்ம பார்த்தோம். அதிமுகவில் வந்து வந்தவர்கள்லாம் நிறைய பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு எல்முருகன் திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறார். ஆட்கள் நிறையா வந்துட்டு இருக்காங்க, திமுகவில் ஒரு மெயின் தலைகள்லாம் அங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 25ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவையாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. தன்னையே ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாத்துறாரு. அதை புழுகிறதுக்கு ஒரு அளவு வேணும். அதிமுகலேருந்து திமுகவுக்கு போவான், பிஜேபியிலேருந்து திமுகவுக்கு போவான், திமுகலேருந்து பிடிக்காம அதிமுக கூட கொஞ்சம் பேர் போவான். திமுகலேருந்து பிஜேபிக்கு எப்படி போவான்? நாட்டின் ஒரு சிறந்த நகைச்சுவை, 25ஆம் நூற்றாண்டின் சிறந்த நகைச்சுவையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இது வந்து பொருத்தமற்ற, அதாவது இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து செல்லா காசு, அவங்களுக்கால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான தலைவர்களும் இந்த அவர்களுடைய பேச்சுக்களுமே சான்று. அவங்க அப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது.
இதுதான் உண்மை. நிச்சயமாக சார் உங்களோட நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் மீடியாவோட நேர்காணல் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.